இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு மாங்காய் சாதத்தை செஞ்சு சாப்பிட மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. வாங்க மறக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்ட பிறகு தேவையான அளவு சால்ட், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு நம்ம துருவி வச்சிருக்க மாங்காவை இதில் சேர்த்துக்கோங்க. மெயினாக துருவும் போது கொஞ்சம் பெரிய பல்லில் துருவிக்கோங்க. அப்போ தான் மாங்காய் வந்து குழஞ்சி போகாமல் கோங்க. அதுக்கப்புறம் மாங்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துட்டு கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஸ்டைலில் மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுங்க. நாங்கள் எப்போவுமே மாங்காய் சாதம் இந்த மாதிரி மெத்தடில் தாங்க செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டைலில் மாங்காய் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.